Hi students, good afternoon. Welcome to Future Dr. Neet Academy Coaching Center. ஸோ நம்ம எவால்யூஷன்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ எவால்யூஷனில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது சார்லஸ் டார்வின் பார்த்தோம், எப்படி மியூட்டேஷன்ஸ் வந்தால் என்ன ஆகும், ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இப்போ வந்து அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் தான் என்ன, ஸோ பேர்லேயே இருக்குது அடாப்டிவ் அப்படின்னும் போது ஸோ அடாப்ட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்த ஒரு இடம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம அந்த இடத்த அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன். ஸோ இன் கரெக்ட் சென்டென்ஸில் நம்ம என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அடாப்டிவ் ரேடியேஷன். During this journey, Darwin went. அப்போது டார்வின் என்ன பண்ணுறாங்க, ஒரு சீ ஜேர்னி போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த டைம் ஸோ அதுதான் பார்க்குறோம். ஸோ டியூரிங் திஸ் ஜேர்னி டார்வின் வென்ட் டு காலஃபாகோஸ் ஐலாண்ட். அப்போது ஒரு ஐலாண்ட், காலஃபாகோஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஐலாண்ட், ஒரு தீவுக்கு வந்து டார்வின் வந்து போகிறாங்க. அப்போது அங்கே என்ன டார்வின் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். தேர் ஹி அப்சர்வ்ட் அண்ட் அமேசிங் டைவர்சிட்டி ஆஃப் கிரியேச்சர்ஸ். அப்போ அங்கே அந்த டார்வின் என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க, நிறைய டைவர்சிட்டி, நிறைய எப்படி கிரியேச்சர்ஸ், நிறையா அனிமல், உயிர்வாழ் விலங்கினங்களெல்லாம் வந்து அங்கே டிஃப்ரெண்டான அனிமல்ஸை வந்து அங்கே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட். அப்போது நிறைய வெரைட்டிஸ் அவங்க பார்த்துருந்தாலும் அதில் பர்டிகுலராக ஒன்று மட்டும் அவங்க பார்க்குறாங்க. என்ன? ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸ் லேட்டர் கால்ட் டார்வின்ஸ் ஃபின்ச்சர்ஸ் அமேஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன தான் வெரைட்டிஸ் ஆஃப் கிரியேச்சர்ஸ் அவங்க பார்த்துருந்தாலும், யார் டார்வின் பார்த்துருந்தாலுமே அதில் ஒன்று மட்டும் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அவர் பார்த்துருக்காரு. ஸோ எந்த அனிமல் பற்றி அப்படின்னு பார்க்குறோன்னா ஒரு ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸை வச்சு அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்து அதை வச்சு அவர் ஸ்டடி பண்ணுறாரு, அதை அப்சர்வ் பண்ணுறாரு. அப்போ அந்த டைமில் அதோட நேம் வந்து ஸ்மால் பிளாக் பேர்ட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டார்வின் அதை பற்றி அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ணுறதுனால அதோட நேம் என்ன சொல்கிறாங்கன்னா டார்வின் ஃபின்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏன்னா டார்வின் தானே அதோட எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் டார்வின் ஃபின்ச்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அண்ட் தென் அப்போ அங்கே டார்வின் வந்து அந்த பிளாக் பேர்ட்ஸை வச்சு எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னும் போது அப்போ அங்கே என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஓகே, all the varieties he conjectured evolved on the island itself. அப்போ மற்ற எல்லா வெரைட்டிஸையுமே அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஐலாண்டில் தான் இருக்கிற மாதிரி அந்த ஐலாண்டில் இருக்கிற எல்லா கிரியேச்சர்ஸையும் அவர் பார்க்குறாரு. ஃப்ரம் த ஒரிஜினல் சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸ் மெனி அதர் ஃபார்ம் வித் ஆல்டர்ட் பீக்ஸ் அரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே என்ன ஆகுது, ஒரு ஒரிஜினல் சீட் இப்போ ஒரு சீட் ஈட்டிங் ஃபீச்சர்ஸில் இருக்குது ஒரு அனிமல்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அப்போ இன்னொரு அனிமல்ஸ் எப்படி இருக்காங்களாம், ஆல்டர்ட் பீக். அது ஆல்டர்ட்னா மாறி இப்போ பார்க்குறோம். பீக்ஸ் அப்படின்னா அதோட மூக்கு. இப்போது நம்ம பேரட் எடுக்கிறோம். ஸோ பேரட்டோட அந்த மூக்கு சொல்லுவோம் இல்லையா, அது பிங்க் ரெட் கலரில் இருக்கும். ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்கும். அண்ட் தென் ஈகிளோட பீக் எப்படி இருக்கும், ஈகிளோட அந்த வாய் நம்ம சொல்கிறோம். அப்புறம் நம்ம க்ரோ எடுத்துக்கிறோம், நம்ம எப்போவுமே நம்ம பார்க்குறது க்ரோஸ் எடுத்துக்கிறோம். ஸோ காக்காவை பார்த்தோன்னா காக்காவோட பீக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எல்லோரும் சிட்டுக்குருவி பார்த்துருப்போம். ஸோ இப்போ சிட்டுக்குருவி அங்கே ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த குருவி பார்க்கும்போது அதோட பீக்ஸ், அதோட மூக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் கோழி பார்த்திங்கன்னா அதோட மூக்கு ஒரு மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஃபஸ்ட்டு நம்ம வேறு என்ன நம்ம சொன்னோம், பேரட் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே அந்த பீக்ஸ் இப்படி வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்து பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படி இதை தான் வந்து பீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான பீக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த பீக்ஸ் வந்து எப்போவுமே டிஃப்ரெண்ட்டாக இப்படி இருக்கும் அந்த பீக்ஸ். ஸோ அப்போது இதை தான் வந்து நம்ம பீக்ஸ், அப்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒன்றும் ஆல்டர்டாக இருக்குன்னு பார்க்கலாம். எனேபிளிங் தெம் டு பிகம் இன்செக்டிவைரஸ் அண்ட் வெஜிடேரியன் ஃபின்ச்சர்ஸ். அப்போ டார்வின் வந்து அங்கே அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அந்த பீக்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு சில பீக்ஸ்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இன்செக்டிவரஸ் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகுது, நம்ம இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்ற மாதிரியும், அண்ட் தென் எதுனா வந்து வெஜிடேட்டிவ் நம்ம
அதான் ஃப்ளூட்ஸோ ஃப்ளார்ஸோ இல்லைன்னா லீவ்ஸோ இது வரைக்கும் அப்படியே பண்ணுற மாதிரி இந்த பீக்ஸ் எல்லாம் இருக்கும். வந்து பாருங்கள், நான் பார்த்தோம் இல்லையா? ஸோ பீக்ஸ் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் இருக்கும் பீக்ஸ். ஸோ இதான் பீக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இந்த பீக் பாருங்கள், இந்த பீக் பாருங்கள் எப்படி இருக்குது, இந்த பீக்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டார்வின் வந்து இந்த வெரைட்டிஸ் எப்படி இருக்குது பாரு அந்த பீக்ஸை வச்சு அவர் வந்து பார்க்குறாரு இந்த டார்வின். Next, this process of evolution of different species in a given geographical area starting from a point and literally radiating to other areas of geography habitat is called adaptive radiation. So in the process இப்போ different species இருக்கு. ஆனால் இது எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இதோட geographical area எப்படி இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் லிட்ரலாக என்ன ஆகுது, ரேடியேட் ஆகுறாங்க. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒரே இடத்துல ஸ்டார்ட் ஆகுறாங்கனாலுமே ஆனால் ஒன்று ஒரு ரேடியேஷனில் போகிறாங்க லிட்ரலாக. இதை தான் வந்து அடாப்டேட்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அடாப்டேட்டிவ் இங்கே பாருங்கள், ரேடியேஷன்லேயே இன்னும் 2 ரேடியேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அதனால என்ன ஆகுது, அடாப்டேட்டிவ் அதோட ஹேபிட்டேட்ஸ் எல்லாம் இப்படி தான் அப்படின்னு இங்கே வந்தோடனே இப்போ நம்ம ஒரு இடம் நம்ம வந்து நார்மலாக இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோன்னா அந்த இடத்துல அடாப்ட் பண்ணிக்குவோம். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஃப்ரீடம் வந்து வேறு ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் வந்துடுமா? இல்லை இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரியான அடாப்டேஷன், அப்போ அங்கே ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? இதுதான் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட், Darwin's finches represent one of the best examples of this phenomenon. இப்போ டார்வின் வந்து என்ன சொல்கிறாங்க, டார்வினோடையது தான் என்ன ஆகுது, இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிளாக டார்வினோட ஃபின்ச்சஸ், அதாவது இந்த இதெல்லாம் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா? ஐ மீன் இந்த வெரைட்டி அந்த பீக்ஸோட வெரைட்டிஸ் எல்லாம் வந்து டார்வின் சொல்கிறாங்க, அப்சர்வேஷன் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி படிக்கிற இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த ப்ராசஸ்க்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அனதர் எக்ஸாம்பிள், வேறு ஒரு என்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ். ஸோ ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ் அப்படின்றது நம்ம என்ன அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே கீழே இருக்கிற பிக்சர்ஸில் வந்து என்னது ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ அதில் என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம். A number of marsupials each different from the others. அப்போது நிறைய மார்சூப்பியல்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி உயிரினங்கள், அதாவது பாருங்களேன், ரேட் அப்படின்னு பார்க்கும்போது மார்சூப்பியல் ரேட்ஸ், கேங்க்ரூ. ஸோ கேங்க்ரூலாம் மார்சூப்பியல்ஸில் வருது. அப்போது கேங்க்ரூஸ் அப்படின்னும் போது அப்போ அங்கே என்ன இருக்குது, நம்மளோட குட்டிலாம் வந்து அதே அவங்களே வச்சுருக்காங்கல்ல. ஸோ அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மார்சூப்பியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அப்போ இதை வச்சு இந்த ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸில் நம்ம ஸ்டடி பண்ணுறோம். நம்ம அதை வந்து எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட், மற்றவங்கள பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க, ஆனால் அதோடைய இதெல்லாம் என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்லுவோம், அப்போ என்ன ஆகும், என்ன அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே காமனாக இந்த மார்சூப்பியல்ஸ் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து ஒரு பவுச் வச்சுருப்பாங்க. ஒரு பவுச் வச்சுருக்கவங்க எல்லாரையுமே மார்சூப்பியல்ஸ் தான் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த கேங்க்ரூ வந்து ஒரு பவுச் பேக் வச்சுருக்கா. ஸோ அந்த மாதிரியே இப்போ மார்சூப்பியல்ஸ் அப்படின்னும் போது ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ்னும் போது அவங்க எல்லாருமே வந்து என்ன வச்சுருப்பாங்க, பேக் லைக் பவுச் வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம மார்சூப்பியல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் தென் a number of marsupials each different from others evolved from an ancestral stocks but all within the Australian island continent. ஸோ ஆஸ்திரேலியா தீவில் தான் வந்து இது என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாமே நம்ம இந்த ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் when more than one adaptive radiation appeared to have occurred in an isolated geographical area representing different habitats. இப்போ பாருங்கள், ஒரே ரேடியேஷன் தான், ஒரே அடாப்டிவ் ரேடியேஷன்னா அப்போ அவங்களோட ஹேபிட்டேட் அங்கே ஏற்ற மாதிரி மாற்றிக்குவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிற ஹேபிட்டேட்டு ஒன்றுது கூட இன்னொன்று சேருது அப்படின்னும் போது அப்போ அது என்ன ஆகுது, ஒன் கேன் கால் திஸ் கோவர்ஜென்ட் எவால்யூஷன். அப்போது கோவர்ஜென்ட் எவால்யூஷன்னா நம்ம என்ன படித்தோம், டைவர்ஜென்ட் எவால்யூஷன், கோவர்ஜென்ட் எவால்யூஷன் அப்படின்னு படித்தோம். ஸோ அப்போ டைவர்ஜென்ட் எவால்யூஷன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன படித்தோம், டைவர்ஜென்ட் எவால்யூஷன்னா நம்ம என்னென்னு படிச்சிருப்போம்,
ஆரிஜின் வந்து சேமாக இருக்கும், ஆனால் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அது வந்து டைவர்ஜென்ட். கோவர்ஜென்ட்டில் என்ன நம்ம பார்த்தோம், கோவர்ஜென்ட்டில் ஆரிஜின்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும், ஆரிஜின் சேமாக இருக்கும், சாரி ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஃபங்க்ஷன் சேமாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அப்போது இதோட ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஃபங்க்ஷன்ஸ் will be same functions. ஸோ இதை தான் வந்து கோவர்ஜென்ட் எவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த டார்வின் ஆஸ்திரேலியன் ஐலாண்டில் இருக்கிற ஆஸ்திரேலியன் மார்சூபியல்ஸில் மோர் தென் ஒன் அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் இருக்குது, அப்பியர் ஆகுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கால்ட் அஸ் கன்வர்ஜென்ட் எவால்யூஷன். அப்போ இங்கே 1 or more than adaptive அப்படின்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அப்போது 1 or more than adaptive அப்படின்னா அப்போது 1க்கு மேலே 2 3 அப்படி வச்சுக்கலாம். ஆனால் கோவர்ஜென்ட் எவால்யூஷன் என்னது, ஆரிஜின் டிஃப்ரெண்ட் பட் ஃபங்க்ஷன் வந்து சேம். அப்போ ஆரிஜின் டிஃப்ரெண்ட்னா அவங்க இருக்கிற இடம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் அவங்க பண்ணுற காரியங்கள் எல்லாமே எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போது இங்கே எப்படி, ஆனால் 2 பேரும் சேர்ந்தால் தான் இது வந்து கோவர்ஜென்ட் அப்படின்னு சொல்கிறோமே. அப்போ அது என்னது அப்படின்னா, இப்போது ஒரே ஒரு 2, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள்லேருந்து ஒன்று எடுத்துக்கலாம். இதுலேருந்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், மார்சூப்பியல் ரேட் எடுத்துக்கலாம். ஓகேவா, மார்சூப்பியல் ரேட் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நார்மல் நம்மக்கிட்ட இருக்கிற ரேட் இருக்குது. ஸோ நம்மளோட ரேட் இங்கே இருக்காங்க. ஸோ அப்போது மார்சூப்பியல் ரேட் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2 பேருமே ஆரிஜின் வந்து வேறு, இவங்க வேறு ஒரிஜின், இவங்க வேறு இடத்துலேருந்து, ஒரே ரேட்டோட ஸ்பீஷீஸ் கிடையாது இவங்கெல்லாம். இவங்க டிஃப்ரெண்ட், இவங்களும் டிஃப்ரெண்ட் தான், இவங்களும் டிஃப்ரெண்ட் தான். பட் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள், இவங்களுக்கு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட சவுண்ட் இருக்கட்டும், ஸோ அவங்களோட மேல் அனட்டாமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், இது எல்லாமே இவங்களும் சேமாக இருக்காங்களாம். அவங்க சவுண்டு, அவங்க பார்க்குறதுக்கு அனட்டாமிக்கலாக எப்படி இருக்காங்க, மார்ஃபாலஜிக்கலாக எப்படி இருக்காங்க, இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் சேமாக இருக்குது, சேம் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா அது கோவர்ஜென்ட் எவாலுவேஷன். ஸோ அப்போ இந்த அடாப்டிவ்லேயே வந்து ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் சேமாக இருக்குது, ஒன்றுத்துலேருந்து 2 பேர் சேர்கிறாங்க அப்படின்னா அது கோவர்ஜென்ட் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே பாருங்கள், பிக்சர் 7.6ல் அடாப்டிவ் ரேடியேஷன் ஆஃப் மார்சூப்பியல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியன் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருந்தோம், அடாப்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அடாப்டிவ் ரேடியேஷனில் நம்ம என்ன பார்க்குறோம், மார்சூப்பியல்ஸ் யாரெல்லாம் மார்சூப்பியல்ஸ்னு பாருங்கள், டாஸ்மேனியன் உல்ஃப், டைகர் கேட், பேண்டட் ஆன்டியர், marsupial rat, kangaroo, wombat, bandicoot, koala, marsupial mole, sugar glider, இவங்க எல்லாமே வந்து மார்சூப்பியல் ரேடியேஷன். ஸோ மார்சூப்பியல் ரேடியேஷனில் இவங்களாம் ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ். ஸோ அப்போ இதெல்லாம் யாரெல்லாம் வந்து அடாப்டிவ் ரேடியேஷன், அவங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் ஆகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது நம்ம வேறு என்ன பார்க்குறோன்னா, ஸோ ஒன் கேன் கால் அஸ் கோவர்ஜென்ட் எவாலுவேஷன். Placental mammals and in Australia also exhibit adaptive radiation in evolving into varieties of such placental mammals, each of which appears to be similar to a corresponding marsupials. Example, placental wolf and டாஸ்மேனியன் உல்ஃப் மார்சூப்பியல். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து பிளசன்டல் மேமல்ஸ் எல்லாம் வந்து பிளசன்டலாக இருக்குது, இங்கே வந்து மார்சூப்பியல் அதுக்கு ஆப்போசிட்டாக. ஸோ அதோட அப்போ ஆரிஜின்லாம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, ஆரிஜின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பிளசன்டல் மேமல்ஸ் பாருங்கள். ஸோ பிளசன்டல் மேமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் அ மினிட், நம்ம இதை வந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிக்கலாம், அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். தெரியுது இல்லையா இப்போ? ஸோ ஐ திங்க் இப்போ எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சின்னதாக தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ picture showing convergent evaluation,
pictures showing convergent evolution of Australian marsupials and placental mammals. ஸோ placental mammals-லாம் எப்படி இருக்குது, marsupials-லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ placental mammals-ல இதோட நேம் வந்து மோல், marsupial மோல், anteater, numbet anteater அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் மவுஸ், marsupial mouse, lemur, spotted cuscus, flying squirrel, flying phalanger, bobcat, Tasmanian tiger cat, wolf, Tasmanian wolf. ஸோ இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ் அண்ட் பிளசன்டல் மேமல்ஸ். ஸோ நம்மளுக்கு கொஷின்லாம் கேட்கலாம், பிளசன்டல் மேமல்ஸ்னால் எது எது, ஆஸ்திரேலியன் மேமல்ஸ்னால் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இல்லைன்னா வந்து வேறு எப்படி கேட்கலாம், இவங்க நேம் மோல் அப்படின்றது இருக்குன்னா அப்போனா ஆஸ்திரேலியன் இதில் வந்து மார்சூப்பியல் மோல்ஸ். ஸோ மேக்ஸிமம் மார்சூப்பியல் அப்படின்றத விட வேறு எதுனா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், டாஸ்மேனியன் டைகர் கேட் அப்படின்றது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, போப் கேட் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதையுமே நம்மளுக்கு வந்து கேட்கலாம் அப்படின்றது தான் கொஷின்ஸ். அண்ட் இப்போ இதில் வந்து ப்ளசன்டல் மேமல்ஸ்லாம் யார், ஆஸ்திரேலியன் மேமல்ஸ்லாம் யாருன்னு பார்த்துட்டோம், ஆஸ்திரேலியன் மார்சூப்பியல்ஸ்லாம் யாருன்னு பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் எவால்யூஷன். ஸோ பயாலஜிக்கல் எவல்யூஷன், ஸோ பயாலஜிக்கலாக நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்குது, எப்படிலாம் எவால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பயாலஜிக்கல் எவால்யூஷனில் நம்ம என்ன பார்க்கலாம் இப்போது அப்படின்னா, டார்வின் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, பயாலஜிக்கல் எவால்யூஷனில் டார்வின் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அப்போ டார்வின் என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பயாலஜிக்கல் எவால்யூஷன். ஸோ இன் பயாலஜிக்கல் எவால்யூஷன் பை நேச்சுரல் செலெக்ஷன். அப்போது பயாலஜிக்கல் எவால்யூஷன் வந்து அப்படி என்ன பண்ணுறாங்க, எவால்யூஷனில் என்ன பண்ணுறாங்க, நேச்சுரல் செலெக்ஷன் பண்ணாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம மார்னிங் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ மார்னிங்கில் நேச்சுரல் செலெக்ஷனில் நம்ம என்ன பார்த்துருப்போம், நம்ம நேச்சுரல் செலெக்ஷனில் என்ன பார்த்துருப்போம், ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ மார்னிங்கில் வந்து ஸோ இதை தான் நேச்சுரல் செலெக்ஷனில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னும் போது நம்ம வந்து மாத் தான் பார்த்தோம். ஸோ ஒயிட் விங்டு மாத், டார்க் விங் மாத் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதை தான் வந்து என்ன ஆச்சு, அதில் நேச்சுரல், ஏன்னா நேச்சுரல் தானே அங்கே டார்வின் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. ஸோ அப்போ நேச்சுரல் அப்சர்வேஷனில் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்போ என்ன மாதிரியான நேச்சுரல் செலெக்ஷன், ஸோ அப்போ ஒயிட் விங்டு அப்படின்னும் போது அது வந்து அந்த ப்ரெடேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, அந்த ஒயிட் விங்டு வந்து இல்லவே இல்லை. ஸோ அப்போ டார்க் விங் தான் வந்து நிறையா இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அதுக்கு அந்த மாதிரி தான் என்ன ஆகுது, இதில் ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் பண்ணுறாங்க. இன் அ ட்ரூ சென்ஸ் would have started when circular forms of life with difference in metabolic capability originated on earth. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, அப்போது நம்ம நேச்சுரல் செலெக்ஷனில் பார்க்கும் போது செல் ஃபார்ம் ஆகுது, ஒரு செல் ஃபார்ம் ஆகுது அப்படின் போது அப்போ லைஃப் வேணும் அப்படின்னும் போது அப்போ லைஃப் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அப்போ அங்கே ஒரே ஒரு செல் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ செல் ஃபார்ம் ஆகும் போது அங்கே என்ன ஆகும், மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வருது, இப்போ மெட்டபாலிக் கேப்பபிலிட்டினா அப்போ என்ன வரும், என்னென்ன மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கணும், அப்புறம் வேறு என்ன ரெஸ்பிரேஷன், டைஜஷன், இந்த மாதிரி எதுனா மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி நடந்துகிட்டே இருக்கணும். அப்போ டிஃப்ரெண்ட் மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி நடந்தால் தான் ஒரு லைஃப் என்ன ஆக போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது செல்லில். அப்போ ஏர்த்தில் வந்து இந்த மாதிரி மெட்டபாலிக் கேப்பபிலிட்டி நடக்கணும் டிஃப்ரெண்ட்டாக, அப்போ தான் லைஃப் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் ஆகும் ஒரு செல்லில் அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த நேச்சுரல் செலெக்ஷனில் நம்ம பார்க்குறோம், பயாலஜிக்கல் எவால்யூஷனில். ஸோ இன் எசன்ஸ் ஆஃப் டார்வினியன் தியரி, அப்போ சார்லஸ் டார்வினோட தியரியில் நம்ம என்ன பார்க்குறோம், அபவுட் எவால்யூஷன் இன் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ நேச்சுரல் செலெக்ஷனில் தான் என்ன பண்ணுறோம். ஸோ அப்போ நேச்சுரல் செலெக்ஷன் யாரோட தியரி, சார்லஸ் டார்வினோட தியரி. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒன்று வந்து மாத் நம்ம பார்க்குறோம். ஸோ மாத் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் விங்டு மாத்து, இன்னொன்று வந்து டார்க் விங்டு மாத்து.
ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பார்த்து தான் வந்து சார்லஸ் டார்வினோட தியரி பார்க்குறோம். ஸோ அப்போ இதில் நம்ம வேறு என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்? த ரேட் ஆஃப் appearance ஆஃப் நியூ ஃபார்ம்ஸ் இஸ் linked டு த லைஃப் சைக்கிள் ஆர் த லைஃப் ஸ்பேன். அப்போது இங்கே என்ன ஆகுது? அப்போ அதோட ரேட் ஒன்று என்ன ஆகுது? நியூ ஃபார்ம்ஸ் வந்து ஒன்று இதுவாகும் இல்லையா? நியூ ஃபார்ம்ஸ் ஒன்று ஆகுது அப்படின்னும் போது அப்போ அங்கே என்ன ஆகுது? நியூ ஃபார்ம்ஸ் ஒன்று உருவாகணும், நியூ லைஃப் ஒன்று உருவாகணும் இல்லையா? அப்போது நியூ லைஃப் உருவாகுது அப்படின்னும் போது அப்போ அங்கே என்ன நியூ நம்ம லிங்க் அந்த லைஃப் ஸ்பேன், அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குது, அதோட லைஃப் ஸ்பேன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் நியூவாக வந்து உருவாகிறது. அண்ட் தென் மைக்ரோப்ஸ் த டிவைட் ஃபாஸ்ட் have the ability to multiply and becomes millions of individual within hours. அப்போது ஆமாம், அப்போ நிறைய மைக்ரோப்ஸ், மைக்ரோப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப வாஸ்ட்டாக வந்து அவங்க டிவைட் ஆகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம்? ஆல்ரெடி நம்ம படிச்சிருந்தோம், ரீப்ரொடக்ஷனில் நம்ம படிச்சிருப்போம், ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம்ஸில் நம்ம படித்தோம். ஸோ ரேப்பிடாக வந்து டிவைட் ஆகுறாங்க, அமீபா, ஈஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? ஸோ பைனரி ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி பைனரி ஃபியூஷனில் அமீபா அப்படின்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி அவங்களாம் வந்து ரேப்பிடாக, அப்போ ஈஸ்ட் செல் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மாதிரி அமீபா, ஈஸ்ட் செல் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அந்த பாக்டீரியா வந்து நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃபும் சரி, இதோ இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸ்லேயே நம்ம படிக்கும் போது எவ்வளோ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அவங்க பார்க்குறாங்க, ஒரு சேஞ்ச் ஆகுறாங்க, ஒரு இன்னொரு ஈஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகுறாங்க. 20 மினிட்ஸ் ஆகுது செல் டிவைட் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இருக்கிற 18 மினிட்ஸ் வந்து டிஎன்ஏ, 2 மினிட்ஸ் வந்து டிவிஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆல் டுகெதர் வந்து ஈக்குவலி வந்து 20 மினிட்ஸ் ஆகுது. இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ இந்த மாதிரி அப்போது வித்தின் ஒரு இண்டிவிஜுவலுக்கு வித்தின் ஹவர்ஸில் வந்து அவங்க வாஸ்ட்டாக வந்து மல்டிப்ளை ஆவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வித்தின் ஹவர்ஸ். அப்போது வித்தின் ஹவர்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து அவங்க இது கன்வெர்ட் பண்ணலாம். A colony of bacteria, say a growing on a given medium. ஸோ இப்போ பாக்டீரியா எடுக்கிறாங்க. ஸோ அப்போ ஏபி அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரையுமே என்ன பண்ணுறாங்க? ஒரு மீடியம் டெம்பரேச்சரோ ஒரு மீடியம் இதில் வந்து என்ன பண்ணுறாங்க? வளர்க்குறாங்க. அப்போ அது வளர்க்கும் போது அப்போ அவங்களுக்கு நிறைய ஃபுட்டெல்லாம் தருவாங்க இல்லையா? ஸோ அப்போ பாக்டீரியாவை வந்து ஒரு பெட்ரி ட்ரேயில் போடுறாங்க. ஸோ அந்த பெட்ரி ட்ரேயில் போட்டு அந்த பாக்டீரியாவுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ அதை போட்டு அந்த பாக்டீரியாவை என்ன பண்ணுறாங்க? வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க, க்ரோ பண்ண வைக்கிறாங்க. A colony of bacteria growing on a given medium has built-in variations in terms of ability to utilize a feed component. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த பாக்டீரியாவுக்கு நிறைய நியூட்ரிஷன், நிறைய ஃபுட்டு, அந்த பாக்டீரியாவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அந்த பாக்டீரியாவுக்கு கொடுக்குறாங்க. அந்த பாக்டீரியாவும் அதை சாப்பிட்டு என்ன ஆகுது? அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குது. A change in the medium composition would bring out only that part of the population. அப்போ ஒரு சேஞ்ச் இங்கே நடக்குது. அப்போ மீடியம் காம்போசிஷனில் வச்சு வளர்க்குற பாக்டீரியாவில் அவங்க ஃபீட் பண்ண உடனே அவங்க சாப்பாடு கொடுக்கும் போது அது என்ன பண்ணுதா? அதோட பார்ட்டை மட்டும்தான் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பாப்புலேஷனை தயாரிக்குது. இப்போது பி காம்போனன்ட் போடுறாங்க. பி காம்போனண்ட்டில் என்ன பண்ணுவாங்க? A change in the medium composition would bring out only that part of the population. Say B that can be இப்போ வந்து இதுக்கு முன்னாடி A பார்த்துருந்தோம், இப்போ B பார்க்குறோம். B can survive under a new condition. இப்போ வேற ஒரு கண்டிஷனில் Bயோட இது வைக்கிறாங்க, B composition போடுறாங்க. In due course of time this variant population outgrows the other and appears new species. அப்போ இங்கே என்ன ஆகுது? அப்போ இங்கேயும் என்ன பண்ணுறாங்க? இது வந்து ஒரு நியூ கண்டிஷன். இப்போ இதுக்கும் என்ன பண்ணுறாங்க? ஃபீட் பண்ணுவாங்க. ஃபீட் பண்ணும்போது இதுக்கு என்ன பண்ண? அப்போ வந்து அதுக்கு எல்லாமே அது நார்மல் ஃபீடிங் கொடுக்குறாங்க. யார் வேணுமோ அவங்க மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்போ இங்கேயுமே வந்து அந்த ஃபீடிங் கொடுக்கும்போது யார் போயிட்டு என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு அவுட் க்ரோ ஆகுறாங்க. அப்போ அந்த ஃபீடிங் அங்கே எல்லாருக்குமே சம அளவில் போகுது. இந்த இடத்துலையும் போடும் போது யார் ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு க்ரோ ஆகுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்க?
நியூ ஸ்பீஷஸை எடுத்து கொடுக்குறாங்க, வெளியில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த பாயிண்ட். திஸ் வுட் ஹேப்பன் வித்தின் டேஸ். அப்போ இது எப்படி நடக்கும்? வித்தின் டேஸ்னால் அப்போது மேபி கப்புள் ஆஃப் டேஸாக இருக்கலாம், இல்லை 1 டேவாக இருக்கலாம். ஸோ அதுக்கு இதை மாதிரி வித்தின் அ டேஸ் அப்படின்னும் போது அதுதான். ஸோ மேபி 24 ஹவர்ஸில் இருக்கலாம், இல்லை 48 ஹவர்ஸ். பட் ஆனால் ஒரு 2 நாள்லையோ 1 நாள்லையோ என்ன ஆகிடும், இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். ஃபார் த சேம் திங் டு ஹேப்பன் இன் அ ஃபிஷ் ஆர் ஃபவுல். அப்போ இதே மாதிரி சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க. யாருக்கு? ஃபிஷ் அண்ட் ஃபவுலுக்கு வளர்க்குறாங்க. அப்போது அது மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதான் பாருங்கள். அது நியூ ஸ்பீஷீஸை கொண்டு வரதுக்கு டேக் a million of years as life spans of these animals are in year. அப்போ இது ஃபிஷ்ஷும் ஃபவுலும் இதே மாதிரி இதில் கொண்டு போகிறாங்க அப்படின்னா இட் டேக்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். ஸோ அது இப்போ உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். ஸோ நம்ம என்ன A and B அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அதை க்ரோ பண்ணும்போது எவ்வளோ ஹவர்ஸ் இருக்குது? வித்தின் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வித்தின் ஹவர்ஸ் பார்க்குறோம் மைக்ரோப்ஸ்லாம். பட் நம்ம இந்த மாதிரி ஃபிஷ் அண்ட் ஃபவுலில் பார்க்குறோன்னா அவங்களாம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அவங்களோட லைஃப் ஸ்பேன் இருக்கும் அனிமல்ஸில் நம்ம பார்க்கும் போது. நெக்ஸ்ட் here we say that fitness of B is better than the of A under a new condition. அப்போ நம்ம AB அப்படின்னு சொல்லி 2 கொடுக்குறாங்க. இந்த AB நம்ம கம்பேர் பண்ணும்போது B தான் கரெக்டான ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கா? இந்த Bக்கு தான் இருக்குது. ஸோ அப்போ ஏக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஃபீட் பண்ணுறோம், நம்ம ஃபுட்டு அந்த நியூட்ரிஷன் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறோம். அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க எப்போ பண்ண முடியுமோ அப்போ தான் அந்த பாப்புலேஷனை கொடுக்குறாங்க ஒரு பார்ட். ஆனால் பியில் நம்ம ஃபீட் பண்ணும்போது யார் கடகடன்னு சாப்பிட்டு டக்குன்னு ஒரு நியூ பாப்புலேஷனை ரிலீஸ் பண்ண முடியுதோ அதுதான். அப்போது பி பெட்டர் தென் ஏவோட பி தான் பெட்டர். பெட்டர் ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டியில் பி தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ கண்டிஷனை உருவாக்குறதுக்கு பி பெட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. Next, here we say that nature selects for fitness. அப்போ nature என்ன fitness? அதான் reproduction ability ஓட fitness தான் நம்ம சொல்கிறோம். nature எதை செலக்ட் பண்ணுது? reproduction தான். So one must remember that the so-called fitness is based on characteristics which are inherited. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒரு இது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னும் போது அப்போ அதோட கேரக்டர்லாம் அதோட ஃபிட்னஸ் கேரக்டர்லாம் எதை பேஸ் பண்ணியிருக்கான்? அதை கேரக்டரோட பேஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் இன்ஹெரிட்டட், அதாவது பரம்பரையாக வருது. ஹென்ஸ் தேர் மஸ்ட் பி அ ஜெனட்டிக் பேசஸ். அப்போது இன்ஹெரிட்டட் அப்படின்னோன்னா அங்கே ஜெனட்டிக் பேசஸ் ஏதோ நடக்குது இல்லையா? அதுதான் செலக்ட் பண்ணணும் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு. Another way of saying the same thing is that some organisms are better adapted to survive in an other hostile environment. அப்போ இதே மாதிரி நம்ம வேற ஒன்று என்ன பேசலாம், என்ன சொல்லலாம்னா ஒரு சில ஆர்கானிசம்ஸ் நம்ம பார்க்கும்போது நிறைய அடாப்டட் இருக்கும். ஸோ அப்போ அங்கே அடாப்டேஷன் இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே அடாப்டிவ் ரேடியேஷன்ஸ் இருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சில ஆர்கானிசம் வேறு ஒரு என்விரான்மெண்ட்டில் போனாலுமே அடாப்டிவ் ரேடியேஷன் நம்ம பார்த்தோம். அப்போ அடாப்டிவ் ரேடியேஷன்னா அந்த இடத்துக்கு தகுந்த போல் நம்மளை மாற்றிக்கிறது இல்லையா? ஸோ அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க? அடாப்டிவ் ரேடியேஷனில் இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம், லிவிங் ஆர்கானிசம்ஸ்லாம் சர்வைவ் பண்ணுவாங்க. அங்கே மட்டும் இல்லை, வேறு எதுனா ஒரு என்விரான்மெண்ட்டில் போனாலும் என்ன பண்ண முடியும்? அவங்களால சர்வைவ் பண்ண முடியும். ஏன்னா அந்த அடாப்டிவ் எபிலிட்டி எப்படி இருக்குது? அவங்களுக்கும் பரம்பரையாக வருது தான். அவங்க தாத்தா பாட்டி, அவங்களோட அம்மா அப்பா, ஸோ எல்லாருமே இதே மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளும் என்ன பண்ணுவாங்க? அடாப்டிவ் ரேடியேஷன்ஸில் அவங்க இருப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். இட் ஹாஸ் அ ஜெனட்டிக் பேசஸ். ஃபிட்னஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட் ஆஃப் த எபிலிட்டி டு அடாப்ட் அண்ட் கெட் செலக்டட் பை நேச்சர். ஸோ அப்போ கண்டிப்பாக அதுக்கு என்ன தான் இருக்கும்? ஜெனட்டிக் பேசஸ் தான் இருக்கும். அதனால தான் அந்த ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டிலாம் எப்படி இருக்குது? எண்ட் ரிசல்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ப்ராசஸில் நடந்தால் அவங்க என்ன ஆகுது? அந்த எண்ட் ரிசல்ட் ஃபிட்னஸ், அந்த ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டி அதுதான் ரிசல்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் அடாப்ட் பண்ண முடியும். அப்போது இதுதான் செலக்டட், ஒரு நேச்சருக்கு கரெக்டாக இருக்கிறோம். தென் பிரான்ச்சிங் டசன் அண்ட்
பிரான்ச்சிங் டெசன்ட் அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ அப்போது இதில் வந்து ரெண்டாக வந்து டிவைட் ஆகுது. அப்போது 2 கான்செப்டாக டிவைட் ஆகுது. யார்? இந்த டார்வின் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறாங்க இல்லையா, டார்வினோட தியரி வந்து ரெண்டு பிரான்ச்சாக வந்து டிவைட் ஆகுது, 2 கேட்டகரியாக டிவைட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து பிரான்ச்சிங் descent அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன். ஸோ பிரான்ச்சிங் descent அண்ட் நேச்சுரல் செலெக்ஷன் 2 கான்செப்ட் ஆகுது. சரி, என்ன 7.7 அண்ட் 7.8 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த பிக்சர் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் அது. ஸோ நம்ம பின்னாடி வரும்போது நம்ம இந்த பிக்சரை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈவன் பிஃபோர் டார்வினுக்கு முன்னாடி, சார்லஸ் டார்வினுக்கு முன்னாடி, a French naturalist Lamarck had said that evolution of life forms had occurred but driven by use and disuse of organs. அப்போது டார்வினுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெஞ்ச் ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவர் யார் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் நேச்சுரலிஸ்ட் லெமார்க் அவரோட நேம். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஃபார்ம் லைஃப் வந்து ஒரு ஆரிஜினாக க்ரியேட் ஆகுது அப்படின்னும் போது, அப்போ அங்கே என்ன இருக்குது? யூஸ்னு இருக்குது, டிஸ்யூஸ் இருக்குது, தேவையற்றவை அப்படின்னு சொல்லி 2 இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? லெமார்க் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஹீ கேவ் த எக்ஸாம்பிள். ஸோ யார் தான் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க? இந்த லெமார்க் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் giraffes who in an attempt to forage leaves on tall trees had to adapt by elongation of their necks. As they passed on this acquired character of elongated neck to succeeding generations, giraffes slowly over the years came to acquire long necks. Nobody believes is conjecture anymore. சரி, இப்போ இதே லாமார்க் என்ன பண்ணுறாரா? லாமார்க் வந்து சொல்லிட்டாரு. என்ன சொன்னார்? அதோட தேவையற்றவை, யூஸ் அண்ட் டிஸ்யூஸை பற்றி சொல்கிறாரு. ஒரு லைஃப் ஃபார்ம், ஒரு ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது, அப்போ அவர் ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, ஜிராஃபை பற்றி. அப்போது ஜிராஃபி நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த ஜிராஃபி பார்க்கும்போது, ஜிராஃபிக்கு வந்து லாங் நெக் இருக்கும். ஜிராஃப்க்கு எப்படி இருக்கும்? லாங் நெக் இருக்கும். ஸோ அப்போ லாங் நெக் இருக்குது அப்படின்னும் போது, அப்போ அது எப்படி போய், அப்போ அதுக்கு முன்னாடி, அதாவது லாங் நெக் இருக்கும்ன்றது இப்போ தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் இதுக்கு முன்னாடி அது எப்படி இல்லை, லாங் நெக்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் அவங்க போய் ஃபுட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்க? என்ன பண்ணுவாங்க? அவங்களோட இரையை தேடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ எக்கி என்ன பண்ணுவாங்க? ஜிராஃப்லாம் என்ன பண்ணுறாங்க? எக்கி அதோட லீஃபாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளார்ஸாக இருக்கட்டும், எக்கி அந்த ட்ரீயில் இருக்கிற பெரிய ஹைட்டாக இருக்கிற ட்ரீயில் போயிட்டு என்ன பண்ணுறாங்க? எக்கி எடுக்கிறதுனால அவங்களோட நெக் என்ன ஆயிடுச்சு? அதுக்கு அடாப்ட் ஆகி பெருசாகிடுச்சு அப்படின்ற மாதிரி லேண்ட்மார்க் சொல்லியிருக்காங்க. இதனால தான் அப்போ அதை அப்படியே அக்வயர் பண்ணிட்டாங்க. அக்வயர்னால் வெளியிலேருந்து எடுத்துக்கிறது. அப்போ அக்வயர் பண்ணிவிட்டு அதனால அவங்களுக்கு என்ன ஆகுது? எலாங்கேட்டட் நெக் வந்தது. அந்த நெக்கே வந்து ரொம்ப நீளமாக வந்துருச்சு. ஸோ இதோட ஜென்ரேஷன் இப்போ நீளமாக வந்துருச்சு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? ரீப்ரொடக்ஷன் நடக்கும், அங்கே ஒரு ஃபிட்னஸ் நடக்கும். ஸோ அப்போ அந்த ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டியில் வரும்போது ஸ்லோவாக நம்ம பார்க்கும்போது இயர்ஸை விட்டு கடந்து போக என்ன ஆகுது? ஜிராஃப் ஆட்டோமேட்டிக்காக லாங் நெக்கை வச்சு பிறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஜென்ரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே என்ன பண்ண முடியாது? பிலீவ் பண்ண முடியல. நோபடி பிலீவ்ஸ். யாருமே என்ன பண்ணல, நம்பலை அப்படின்றத சொல்கிறாங்க. தென் is evaluation a process or the result of a process? அப்போ evaluation அப்படின்றது ப்ராசஸா இல்லை ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸா? அப்போ என்ன எவாலுவேஷன் எப்படி ஒரு ப்ராசஸா அப்படியே ரிசல்ட் ஆஃப் த ப்ராசஸா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ப்ராசஸ் அப்படின்னும் போது இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸ் எப்படி நம்ம சொல்லலாம்? இப்போ வந்து ஒரு ரீப்ரொடக்ஷன், இப்போ நம்ம ரீப்ரொடக்ஷன் எபிலிட்டியை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம ரீப்ரொடக்ஷனை பற்றி பேசலாம். அப்போ இங்கே எப்படி இருக்குது? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு ஹியூமன் மதர் என்ன ஆகுறாங்க? ஒரு ஃபீமேல், அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக ஆகுறாங்க, அவங்க கேரிங்காக இருக்காங்க. ஸோ ப்ரெக்னன்சி அப்படின்னும் போது அவங்க டில் 9 months வரைக்கும் அவங்களோட ஊம்லேயே தான் யார் இருப்பாங்க? அந்த இன்ஃபேண்ட் பேபி இருக்கும் இல்லையா? ஊமில் இருக்க ஃபீட்டஸ் இருக்கும். ஸோ ஊமில் இருக்கும்போது அந்த ஃபீட்டஸ் அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அந்த ஃபீட்டஸ் இருக்கும். ஸோ அப்போ அது வந்து 9 month ப்ராசஸ் உள்ளேயே இருக்குது.
அது எப்படி வெளியில் வரும்? அப்போ பொண்ணா பையனா இந்த ப்ராசஸ்லாம் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? அதுதான் ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன மாதிரியான பேபி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, என்ன கலரில் இருக்க போகுது. ஸோ இதோட ரிசல்ட் தான் என்ன. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மதர் என்ன பண்ணுவாங்க, கேரட் ஜூஸ் குடிப்பாங்க, எல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ கலராக வரணும் நம்ம பேபின்னு. அண்ட் தென் 9 மந்த்ஸ் கழிச்சு தான் என்ன ஆக போகுது, அவங்களுக்கு ரிசல்ட் வெளியில் கிடைக்க போகுது. அப்போது இந்த எவால்யூஷன் அப்படின்றது ப்ராசஸோட ரிசல்ட்டான்னு கேட்குறாங்க. அப்போது இது என்னவா இருக்கலாம், மேபி ப்ராசஸாக கூட இருக்கலாம்ல. நிறைய இப்படி ப்ராசஸாக இருக்கிறதுனால தானே பின்னாடி நமக்கு வேறு மாதிரி வரும் ரிசல்ட்டு. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. The world we see, inanimate and animate, is only the success stories of evaluation. ஸோ அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், நம்ம ஒரு வேர்ல்டில் நம்ம பார்க்கும்போது அனிமேட் திங்ஸ் இருக்குது, இன்அனிமேட் திங்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் தான் ஒரு எவாலுவேஷனுக்கு. ஸோ அப்போ என்ன மாதிரியானதெல்லாம் இருக்கும்? when we describe the story of this world, we describe evaluation is a process. நம்ம ஆல்ரெடி பார்க்கும்போது அப்போ எவாலுவேஷன் என்ன தான், ப்ராசஸ் தான், ரிசல்ட் கிடையாது. நம்ம ப்ராசஸ் பண்ணால் தான் அது என்னவா கொடுக்கும், ரிசல்ட்டை கொடுக்கும். இல்லைன்னா அது ரிசல்ட் கொடுக்காது, ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்காது எவால்யூஷன் அப்படின்றது. அப்போது கரெக்ட், என்சிஆர்டிலே என்ன சொல்லிட்டாங்க, வென் வி டிஸ்கிரைப் ஸ்டோரி, நம்ம நிறைய பார்க்கும் போது எவாலுவேஷன் அப்படின்றது என்னது தான், ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இது உங்களோட நீட்டில் கேட்கலாம், எவாலுவேஷன் என்ன அப்படின்னு. ஸோ ஆன் த அதர் ஹேண்ட், வென் வி டிஸ்கிரைப் த ஸ்டோரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த், ஸோ வேறு ஒரு இதில் நம்ம பார்க்கும் போது, வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் போது, ஒரு லைஃப் ஆன் எர்த், ஒரு எர்த் எப்படி உருவாகுது, அது எப்படி உருவாகுதுன்னு சொல்லி நம்ம அந்த ஸ்டோரியை நம்ம டிஸ்கிரைப் பண்ணும்போது, we treat evaluation as a consequence of a process called natural selection. அப்போ எர்த்தில் வச்சு நம்ம பார்க்கும்போது ஒரு எவால்யூஷன் அப்படின்றது என்னது, நேச்சுரல் செலெக்ஷன் தான். we are still not very clear. அப்போது இதில் என்னது, we are still not very clear whether to regard evaluation and natural selection as processes or end result of unknown process. அப்போ இங்கே என்ன ஆகுது, we are still, நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டில் நம்ம ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கணும் அப்படின்னா எவால்யூஷனோ நேச்சுரல் செலெக்ஷனோ இதெல்லாம் எப்படி தானா ப்ராசஸ் தான். ப்ராசஸ் இல்லைன்னா அதோட ரிசல்ட் தெரியாத ஒரு ரிசல்ட்டோட ப்ராசஸோட ரிசல்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு, it is possible that the work of Thomas Malthus on populations influenced Darwin. டார்வின் வந்து அனிமல்ஸ்லலாம் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ பாசிபிளாக வேறு யார் இருக்காங்க, தாமஸ் மால்தஸ் அப்படின்ற ஒரு பாப்புலேஷனை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க டார்வின்க்கு. நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அப்சர்வேஷன் விச் ஆர் ஃபேக்சுவல். For example, natural resources are limited, populations are stable in size except for seasonal fluctuation. Members of a population vary in characteristics. Infant number 2 individuals are alike even though they look superficially similar. most of variations are inherited etc. ஸோ அப்போ இங்கே தாமஸ் மால்தஸ் என்ன பண்ணுறாரு, ஒரு பாப்புலேஷனை வச்சு பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது அதில் நிறைய ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. ஸோ என்ன மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும், என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பார்க்குறோம், 1 minute. அப்போ இந்த என்ன மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ் லாமார்க்கில் நம்ம இந்த தாமஸ் மால்தஸில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த தாமஸ் மால்தஸில் நம்ம என்ன பார்க்குறோம், அப்போ இண்டிவிஜுவல்ஸோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும். ஒரு இன்ஃபேண்ட்டு 2 இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க, பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்க பார்க்குறதுக்கு சூப்பர்ஃபிஷியலாக சிமிலராக தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குமா, இன்ஹெரிட்டட். அவங்களோட எப்படி சொல்கிறது, பரம்பரையாக அவங்களது வேரியேஷன்ஸ் இருக்கும். வேரியேஷன்ஸ் ஆர் இன்ஹெரிட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரம்பரையோட வேரியேஷன்ஸ் இருக்கும். The fact that theoretically population size will grow exponentially if everybody reproduced maximally. This fact can be seen in a growing bacteria population.
And the fact that population size is in reality are limited means that there had been competition for resources. Only some survived and grew at the cost of others that could not flourish. The novelty and brilliant insight of Darwin was this: he asserted that variations which are heritable and which makes resource utilization better for few, adapted to adaptation habitat better, will enable only those to reproduce and live more progeny. Hence, for a period of time, over many generations, survivors will leave more progeny, and there would be a change in population characteristic, and hence new forms appears to arise. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? ஸோ அப்போ நம்ம இந்த இந்த இடத்துல என்ன என்ன பார்க்குறோம் அப்படின்னா வந்து ஒரு இந்த தாமஸ் மால்தஸ்க்கு அவங்க வந்து பாப்புலேஷனில் பார்க்குறாங்க. ஸோ அப்போ பாப்புலேஷன்ஸில் பார்க்கும்போது ஒரு சில சர்வைவ்டெல்லாம் எப்படி நம்ம சர்வைவ் பண்ண முடியும், ஸோ அவங்க எப்படி க்ரோ ஆக முடியும், எப்படி வந்து அவங்களோட வளர்த்தையை வந்து அவங்க இது பண்ணிக்க முடியும், ஸோ அவங்க நாவலிட்டியாக எப்படி இருப்பாங்க, அவங்க பார்க்க இதெல்லாம் வந்து டார்வின் சொல்கிறது மாதிரியே இருக்குது. அப்போது அங்கே இருக்கிற அசெட் வேரியேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமா, ஹெரிட்டபிளாக இருக்கும். அப்போ ஒரு சிலர்லாம் எப்படி இருக்கும், ஒன்று அடாப்டபிளாக இருப்பாங்க, எதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஹேபிட்டை அடாப்ட் பண்ணி இருப்பாங்க. அப்படி அடாப்ட் பண்ணால் தான் அங்கே என்ன நடக்கும், ரீப்ரொடக்ஷன் நடக்கும், நிறைய ப்ரோஜனியை கொடுக்க முடியும். ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ப்ரோஜனி இருக்கும் அப்படின்றது அந்த பாப்புலேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் போது அப்போ நியூ ப்ரோஜனிஸ் என்ன ஆகும், அப்பியர் ஆகிட்டே இருப்பாங்க, வந்துட்டே இருப்பாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ நம்ம இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அங்கே பாருங்களேன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாமார்க்கிசம் அண்ட் டாவிசம் அண்ட் மியூட்டேஷன் தியரி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் பிட்வீன், அப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், ஸோ இந்த மெக்கானிசம்ஸ் இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் போது நம்ம என்ன ஆகுதுன்னா அவங்களோட எப்படியான டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ மியூட்டேஷன் அப்படின்னும் போது அது என்னது, மியூட்டேஷன் அப்படின்னா சடன் சேஞ்ச் அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ அப்போ அங்கே என்ன ஆக போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லாமார்க்கிசம், டாவிசம் அண்ட் மியூட்டேஷன் தியரி. ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லாமார்க்கிசம் டாவிசம்னா இப்போ என்ன ஆகுது, அங்கே வைட்டல் ஃபோர்ஸ். லாமார்க் என்ன பண்ணுறது, த தியரி பிலீவ்ஸ் தட் எவ்ரி ஆர்கானிசம் ஹேஸ் அ இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ் தட் டென்ஸ் டு இன்க்ரீஸ் இட்ஸ் சைஸ் அப் டு அ சர்டைன் லிமிட். அப்போது ஒரு சர்டைன் லிமிட் வரைக்கும் அவங்களோட சைஸை வந்து என்ன பண்ணலாம், ஆர்கானிசம்ஸ் வைட்டலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் டாவிசம் டஸ் நாட் பிலீவ் இன் இன்டர்னல் வைட்டல். ஸோ அப்போ டார்வின் என்ன பண்ணுறாரு, இன்டர்னல் வைட்டலை வச்சு என்ன பண்ணல, ஒரு இன்டர்னல் ஆர்கான்ஸை வச்சு அவர் பிலீவ் பண்ணல. ஸோ அப்போ உங்கள் மியூட்டேஷன் தியரி அப்படின்னா நோ இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். அப்போது இன்டர்னல் வைட்டல்ஸ் எல்லாம் வந்து எதுவும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்றது தான் அந்த தியரி. நெக்ஸ்ட் கான்ஷியஸ் ரியாக்ஷன். ஸோ கான்ஷியஸ் ரியாக்ஷன், அனிமல் வித் வெல் டெவலப்டு நர்வஸ் சிஸ்டம் ரியாக்ட் கான்ஷியஸ்லி டு எனி சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட். அப்போது லாமார்க் என்ன சொல்கிறாரு, அனிமல்ஸில் பார்க்கும்போது எல்லாம் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது அனிமல்ஸில் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது, கான்ஷியஸ் டு எனி சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட்டில் சேஞ்ச். அப்போது டாவிசம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி கான்ஷியஸ் ரியாக்ஷன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. மியூட்டேஷன் தியரியுமே அதுதான் நம்மளுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் appetency. The theory consider appetency or desire of the part of animal an important force in the development of modification. ஸோ ஒரு மாடிஃபிகேஷன் நடக்கணும். இந்த தியரி என்ன சொல்கிறாங்க, லாமார்க்கோட தியரி ஒரு டெவலப்மெண்ட் ஆகுது, ஒரு அனிமல் வந்து டெவலப் ஆகிறதுக்கு அவங்களோட அனிமலோட பார்ட்ஸ் தான் வந்து ஒரு மாடிஃபையாக இருக்குது. பட் ஆனால் டாவிசம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் சொன்னது வந்து லாமார்க் தான் நம்ம பார்த்தோம். அப்போ ஆர்கன்ஸ், அப்போ என்ன ஆகுது, the organs put to more use are believed to develop more, while organs not used begin to degenerate. The theory is silent about use and disuse of organs. அப்போ கண்டிப்பாக யூஸ் அண்ட் டிஸ்யூஸும் இருக்குன்னு தான் சொன்னாங்க, ஆனால் என்ன அப்படின்றது லாமார்க் சொல்லலை. ஸோ அப்போ வந்து டார்வின் வந்து என்ன பண்ணுறாங்க, இது சைலண்ட்டாக தான் இருக்குது, இது மாதிரி யூஸ் அண்ட் டிஸ்யூஸ்னு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதுதான். நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்.
நெக்ஸ்ட்டு நம்ம இதெல்லாம் விட கண்டினியூஸ் நேச்சுரல் செலெக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் நம்ம பார்க்கும்போது the theory does not take into account natural selection or survival of the fittest. Darwin's is based on natural selection or survival of the fittest. அப்போ இங்கே என்ன ஆகுது, லமார்க் என்ன பண்ணுறாரு, அது வந்து ரீப்ரொடக்டிவ் எபிலிட்டி வந்து இங்கே வந்து சர்வைவ் ஆகாது நேச்சுரல் செலெக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாரு. பட் டார்வின் நேச்சுரல் செலெக்ஷனில் அதாவது எப்படி ஃபிட்னஸ் தான் வந்து கரெக்டான ஒன்று. அப்போ மியூட்டேஷன் தியரியில் நம்ம என்ன பார்க்குறோம், நேச்சுரல் செலெக்ஷன் வந்து டார்வின் சொன்னது தான் மியூட்டேஷன் தியரியில் கரெக்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ டில் திஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இன்றைக்கி சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணலாம். அண்ட் தென் நாளைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் எவால்யூஷன். ஸோ இந்த மெக்கானிசம் நம்ம பார்க்கும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும், இந்த டயக்ராமேட்டிக் எக்ஸ்பிரஷன்ஸு. ஸோ இது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது, இந்த நேச்சுரல் செலெக்ஷன்னா இப்போ டார்வின் சொன்னாங்க